ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தேஜன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் போர்டு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் தேவையான டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்ல போகிறோம். பிஃபோர் தட் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1700 சப்ஸ்கிரைபர் நியூவாக வந்திருக்கீங்க. நான் இவங்க எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் பேரண்டாக மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃப்ளோவில் போகலாம். சப்ஸ்கிரைபருங்கிற வீடை தவிர்த்துட்டு நான் ஸ்டூடெண்ட்ங்கிற வீடை பயன்படுத்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம நீட் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ், நீட்டில் இருக்கக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட், நீட்டில் இருக்கக்கூடிய லெக்சர்ஸ், நீட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து தொடர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இன்னைக்கு சண்டே. ஒரு சண்டேவும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சண்டே சீரீஸில் எக்ஸாமால என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி கொண்டு வரலாம். ஆக்சுவலாக அது லாஸ்ட் சண்டே கொண்டு வர வேண்டியது, பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அது ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி எல்லா சண்டே சீரீஸும் கொடுத்துட்டேன். ட்ரெஸ் கோடு என்ன போடுறது, ப்ளஸ் வந்து எக்ஸாம் பேப்பர் எப்படி படிக்கிறது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லாமே கொண்டு வந்துட்டேன். இந்த வீடியோ டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோனால நம்ம போர்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃப்ரெஷர் ஒரு கண்டினியூஸாக இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். சரி, ரைட்டு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சொல்றது அந்த போர்டெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி விடுங்க. நம்ம முக்கியமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்களும்? சரி, இப்போ நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் வந்து சொல்லித்தரேன். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தானே. இப்போ நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 180 கொஸ்டின்ஸ் தான் எழுத போறோம் அப்படிங்கிறது உண்மை. 180 கொஸ்டின்ஸ் மட்டும்தான். ஆனா இந்த 180 கொஸ்டின் நம்ம படிக்க போறோமானா அதுதான் கிடையாது. முதல் விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம 200 கொஸ்டினுக்காக தான் நீட் எக்ஸாம் அப்ரோச் பண்ண போறோம். 200 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ல இருக்க போகுது. சரி, நீட் எக்ஸாம்ல 200 கேள்வி இருக்க போகுது. 200 கேள்விக்கு நான் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்டிஏவே டிசைட் பண்ணி கொடுத்துருக்கான். நம்ம எக்ஸாம் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 20 நிமிஷம் மட்டுமே நமக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துருக்கான். இந்த 3 மணி நேரம் 20 நிமிஷத்தை டோட்டலா நம்ம உடைச்சு பார்த்தோம்னா 200 நிமிஷம் வரும். அப்ப 200 கேள்விக்கு 200 நிமிஷம் அப்படிங்கிறது கணக்கா? ஓவராலா பார்த்தா 200 கேள்விக்கு 200 நிமிஷம் வர மாதிரி தான் தெரியும். ஆனா ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஏன்னு நம்ம சொல்றேன். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ 200 கேள்விக்கு 200 நிமிஷம்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தாராளமா எடுத்துக்கலாமே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீட் எக்ஸாம் அப்படி கிடையாது. நீட் எக்ஸாம் அந்த மாதிரி நமக்கு ரன்னும் ஆகாது. அப்ப எப்படி சார் நான் எக்ஸாம் அப்ரோச் பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிற உங்க கேள்விக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன். சரி, இப்போ 200 கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த 200 கொஸ்டினையும் 1 நிமிஷத்துக்கு ஒரு கேள்விங்கிற பேட்டர்னை ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்பதான் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க நிறைய தப்பு பண்ணுவீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் பயாலஜி. இதுதான் நம்மளோட அட்வான்டேஜ். பயாலஜில சார் ஸ்டேட்மெண்ட் டைப் வரும், அசர்ஷன் ரீசன் டைப் வரும், மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் வரும். அப்படின்னா நீங்க நல்ல ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டினையும் 1 நிமிஷத்துல எழுத முடியும். 1 நிமிஷத்துக்கு உள்ளே எழுதணும் கூட. சார் நான் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் பயாலஜியை சூஸ் பண்ணட்டுமா, கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணட்டுமா, பிசிக்ஸை சூஸ் பண்ணட்டுமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. மேக்ஸும் எல்லாருக்கும் பயாலஜி தான் இருக்கும். கண்ணை மூடிட்டு நீங்க பயாலஜி ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் நான் கஷ்டமான சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எழுதிட்டுமானா கிடையாது. ஈஸியான சப்ஜெக்டை முடிங்க. ஈஸியான சப்ஜெக்டை முடிக்கிறப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும். டைம் கிடைக்கிறப்போ எக்ஸாமால அது நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். ரெண்டாவது, சார் நான் பயாலஜி பண்றேன், ஒரு 5 கொஸ்டின் மட்டும் நான் மார்க் பண்ணிட்டு ஆன்சர் அப்புறம் எழுதிட்டுமானா தப்பு. ஒரு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 32வது கொஸ்டின் 32 இந்த கொஸ்டின் அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஓஎம்ஆர்ல உடனே ஷேர் பண்ணும். புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம 31, 32, 33, 34 4 கொஸ்டின்ஸை எழுதுறோம். 4 கொஸ்டினுக்குமே ஆன்சர் உடனே 31 படிக்கிறீங்களா, உடனே ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணிருக்கோம். 32 எழுதுறீங்களா, உடனே ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணிடணும். தொடர்ந்து ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே தொடர்ந்து கொஸ்டின் பேப்பர்ல ஏ சி டி பின்னு மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓஎம்எல் ஏவை பார்த்து ஏ, சியை பார்த்து சி அப்படின்னு பஞ்சா ஷேர் பண்ணுவோம். அப்ப என்ன சார் ஆகும்? சும்மா ஒரு இடத்துல மறந்துருங்களேன்,
31க்கு பதிலா இந்த இடத்துல 32 OMR ஷீட் குட்டியா இருக்கும். அப்போ 32க்கு பதிலா 33ல இருந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தொடர்ந்து 4 கொஸ்டின் தப்பாயிடும். அப்ப மொதல் பாயிண்ட் என்னன்னா, ஒரு கேள்வியும் படிக்க படிக்க நீங்க ஷேட் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரூல், கொஸ்டினை படிக்கிறீங்க ஆன்சர் பண்றீங்க, கொஸ்டினை படிக்கிறீங்க ஆன்சர் பண்றீங்க. சரிங்க சார், நான் கொஸ்டின் படிக்கிறேன் ஆன்சர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸை நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டோமான எல்லா கேள்விக்கும் அதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ல பயாலஜி கம்ப்ளீட் பண்ணிடணும். சார் இதுக்கான டைம் என்ன சார்? இதுக்கான டைம் மொத்தம் வந்து நமக்கு இருக்கக்கூடியது 3 மணி நேரம் 20 நிமிஷம். 200 நிமிஷத்துல 45ல இருந்து 50க்கு மேல போகாதீங்க. மிஞ்சி போனா 55 நிமிஷம். 55 நிமிஷத்துக்கு மேல நீங்க பயாலஜி எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். அப்போ 55 நிமிஷத்துக்குள்ள பயாலஜியை எந்த காரணம் கொண்டும் நீங்க கண்டினியூ பண்ணக்கூடாது. 55 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் சொல்றேன். சார் என்னதான் சொல்றீங்க, பயாலஜில மொத்தம் 100 கேள்வி, 100 கேள்விக்கு 100 நிமிஷம், அப்ப நான் ஏன் 55 நிமிஷத்துல முடிக்கணும்? 100 நிமிஷத்துல தான் முடிப்பேன்னு நீங்க அடம் முடிச்சீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ஒரு கொஸ்டினை 1 நிமிஷத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுவும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலும் பிசிக்ஸ்லயும் வாய்ப்பே கிடையாது. கொஸ்டின் லென்த்தியா இருக்கும், நாலேஜபிளா இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சம்ம தூக்கி டெரைவ் பண்ணி பார்க்கணும், எழுதி பார்க்கணும், ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி பயாலஜில 100 கேள்விக்கு 100 நிமிஷம் நீங்க கொடுக்க கூடாது. சரிங்க சார், நான் பயாலஜில 100 கேள்விக்கு 100 நிமிஷம் கொடுக்கல அப்படின்னா 55 நிமிஷத்துல முடிக்கல எனக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படி கேட்டீங்கன்னா, அடுத்து பயாலஜில 55 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்டோம், அதாவது 1 ஹவர்க்குள்ள முடிச்சாச்சு, தூக்கிடலாமா? அடுத்து கெமிஸ்ட்ரி. இப்ப ரெண்டாவது டவுட் இருக்குது, கெமிஸ்ட்ரியில நான் எவ்வளவு டைம் கொடுக்கட்டும்? இப்ப நான் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்க, நான் 2 மணிக்கு ஆரம்பிச்சேன், இப்ப மணி 2:55, வால் கிளாக்ல மேல இருக்கும். கிளாக் வந்து கிளாக்குக்கும் கண்ணுக்கும் நடுவுல மைக்ரோ செகண்ட் தான் இருக்கணும். கிளாக் பாக்குறீங்க உடனே இங்க வந்துடணும். கிளாக்கை பார்த்துட்டே இருக்கக்கூடாது, ஓ டைம் ஆயிட்டே இருக்கணும். கிளாக் ஜஸ்ட் டைமை காட்டும், டைமை கொடுக்காது. ஸோ கிளாக்கை பாக்குறீங்க எழுதுறீங்க, கிளாக்கை பாக்குறீங்க எழுதுறீங்க. சரி, ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் ஒரு டைம் நீங்க கிளாக்கை பார்த்துட்டே போதுமானது. அதுக்கு மேல நீங்க கிளாக்கை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்க சார், நான் கிளாக்கை பார்க்குறேன் எழுதுறேன் எல்லாம் ஓகே. கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கலாம்? கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளவு சார் கொடுக்கலாம்? ஏன்னா இதுல பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு, இன்ஆர்கானிக் 3 செக்ஷன் இருக்கு இல்லையா? இதுல ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் என்சிஆர்டி பேஸ்ட், கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்கணும். பிசிக்கலுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே கொடுக்கலாம். 1 நிமிஷம் இல்லையா, 1 நிமிஷத்துக்கு மேலே நீங்க தாராளமா அலோகேட் பண்ணலாம். ஸோ ஓவராலா நீங்க படிக்க வேண்டிய கொஸ்டின் 50 கொஸ்டின். 50 கொஸ்டின் நான் எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இதுக்கு நீங்க தாராளமா 50 நிமிஷம் ஷேர் பண்ணலாம். தாராளமா பண்ண முடியும் 50 நிமிஷம். என்ன சார் இதுக்கு மட்டும் 50 கொஸ்டினுக்கு 50 நிமிஷம்? பிகாஸ் இது கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில சில இடத்துல நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தாராளமா நீங்க கொடுக்கலாம். சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரி நான் போட்டேன், கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரியும் முடிஞ்சு போச்சு. இப்போ என் கையில வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து 2:55 இருந்துச்சு. நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 50 நிமிஷம் போட சொன்னீங்க. இப்ப கிட்டத்தட்ட மணி 3:45 தொட்டு இருக்கும். 3:45 தொட்டு இருக்கும். அப்போ ஒரு பாயிண்ட் என்ன வச்சுக்கணும், எக்காரணம் கொண்டும் 3:50 வரைக்கும் பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் வச்சிருக்கவே கூடாது. சார் மிஞ்சி போனா என்ன சார் பண்ற, 4 மணிக்கு முடிச்சிருங்க. 4 மணிக்கு மேல போகவே போகாதீங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகட்டும். ஆனா 4 மணியை நீங்க தாண்டிங்கன்னா பிசிக்ஸ் உங்களுக்கு கை கொடுக்காது. பிசிக்ஸை மறந்துடணும். சார் நான் எல்லா கொஸ்டினும் எழுத மாட்டேன் சார், செலக்டிவ் தான் பண்ணுவீங்க. ஆனா நீங்க செலக்ட் பண்ணி எழுதுறதுக்கு டைம் வேணும் இல்ல? பாயிண்ட் புரியுது இல்ல? அப்ப டைம் வேணும்னா நீங்க 4 o'clock முடிச்சாகும். 4 o'clock தாண்ட என்ன சார் ஆகும்? கொஸ்டின் லென்த்தியா இருக்கும், படிச்சு பார்க்கவே டைம் இருக்காது. சார் 4 o'clock மேல 5:20 வரைக்குமே எனக்கு டைம் இருக்கே சார்னா. ஆனா 1 மணி நேரம் 20 நிமிஷம் எதுக்காக நம்ம அலோகேட் பண்றோம்? கிட்டத்தட்ட 80 நிமிஷம். கிட்டத்தட்ட 80 நிமிஷம் யாருக்காக? வெறும் 50 கொஸ்டினுக்காக மட்டும்தான். இதுவே கொஞ்சம் அதிகமா தான் கொடுத்துருக்கேன். பட் நீங்க தெரிஞ்சது 50 கொஸ்டினுக்கு மினிமம் ஒரு 90ல இருந்து 100 நிமிஷமாவது எடுக்கலாம். அதனாலதான் சொல்றேன் 3:50க்கு முடிக்க பாருங்க. மிஞ்சாம போனா 4 மணிக்காவது பல்ல கடிச்சு முடிச்சிருங்க. ஃபாஸ்டா இருக்கணும் ரீடிங். நீங்க முதல்ல இந்த 200 கொஸ்டினுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. டைம் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இன்பிட்வீன்ல இன்விஜிலேட்டர் மட்டும் சைன் வாங்க வருவாங்க.
சைன் வாங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சைன் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் போட்டோ எடுப்பாங்க, தம்ப்நெயில் வைப்பாங்க, தம்ப் பேண்ட் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களே எல்லாம் கொடுத்துருவாங்க. பட் ஆனா அதுல நம்ம பண்ணிட்டு இருக்க டைம் ஆகும்ல, அதுல ஒரு 4-5 நிமிஷம் தாராளமா கரைஞ்சிரும். அப்போ ஒரு 4-5 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா சைனு இந்த மாதிரி ப்ராசஸ்க்கே போயிடுதுமா. அப்படிங்கிறப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க, சைன் இந்த மாதிரி ப்ராசஸ்ல டைம் போயிட்டு இருக்கப்போ இந்த 3:40 இருந்து 4 மணிக்குள்ள நீங்க பயாலஜி கெமிஸ்ட்ரி முடிக்கணும் அப்படிங்கிறது ரூல். சரி சார் நான் 4 மணிக்கு முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம். பிசிக்ஸ்ல இருக்கிற அட்வான்டேஜ், உங்களுக்கு தியரி கொஸ்டின்ஸ் இருக்கு, ப்ராப்ளமேட்டிக் இருக்கு. ப்ராப்ளத்தை வந்து பாத்தீங்கன்னா தாராளமா டைம் கொடுத்து போடுங்க. 1 நிமிஷம், 1.5 நிமிஷம், 2 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரிதான் நீங்க முடிக்கணும். நல்லா படிக்கிற பையன் 3:50 இல்லையா 3:45 தாண்டவே கூடாது, முடிச்சு விட்டுருணும். பயாலஜி பிசிக்ஸ் சரி, பயாலஜி கெமிஸ்ட்ரி 3:45 முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சொலைய கிட்டத்தட்ட இதுல ஒரு 1/4 மணி நேரம், 5 மணி வரைக்கும் 1 மணி நேரம், அதுக்கப்புறம் 20 நிமிஷம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல வரைக்கும் நமக்கு கிடைக்குது. அப்போ எவ்வளவு நிமிஷம்? 80, இது ஒரு 15 அப்படிங்கிறப்போ 80 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இது ஒரு 15 நிமிஷம், 95 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின் சால்வ் பண்றது கிடைக்குது. அப்போ ஒரு நீங்க 3:45 முடிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க எவ்வளவு டைம் கிடைக்குதுன்ட்டு. சார் இந்த 3:45 to 4 மணிக்குள்ள பயாலஜி கெமிஸ்ட்ரி முடிக்கிறது என்னால முடியாது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் செலக்டிவா தான் படிப்பேன்னு சொன்னீங்கன்னா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். கண்டிப்பா உங்களால முடியும். யார் சொன்னது முடியாதுன்ட்டு? ஸ்பீடா ரீட் பண்ணுங்க, ஸ்பீடா டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்க, ஷார்ட்கட் போடுங்க, படிங்க, நம்பர் ஆஃப் டைம் ரிவைஷன் பண்ணுங்க. அதுக்கு தானே நம்ம இந்த 1 year படிச்சோம். சார் லாஸ்ட் 2 weekல படிக்கிறேன் சார், எனக்கு என்ன சார்? கண்ணா நீங்க கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்க. இந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி நேரத்துல பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஃபுல் டெஸ்ட் வேணுமா? நம்ம அகாடமி சார்பிலே கொடுத்துட்டு இருக்கோம், நீங்க தாராளமா வாங்கி பை பண்ணி எழுதுங்க. ஓவராலா நல்ல ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்க, நல்ல ரிவிஷன் பண்ணுங்க. இந்த 3:45 அப்படிங்கிற விஷயத்த பண்ணிடலாம். சார் இதுக்கு நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணட்டும்? ஒரு ஃபுல் டெஸ்ட் பேப்பர் எடுத்துக்கங்க, 2 மணிக்கு உட்காருங்க, 5:20 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு, டெஸ்ட் எழுதி பாருங்க. 3:40 இல்ல 3:50 முடிக்க முடியுமா இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்க, ஓகேங்களா? கண்டிப்பா முடியும். இந்த டைமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களால இது கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணும்னா பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் பேஜ் டவுன்லோட் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க. இல்ல சார் நான் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னா பை பண்ணி வாங்கி எழுதுங்க. இங்க வேற அகாடமி எங்க உங்களுக்கு கிடைக்குதோ ஒரு ஃபுல் டெஸ்ட் பேப்பருக்கு எழுதி பாருங்க, தப்புன்னு இல்லையே. அப்படி நீங்க தொடர்ந்து ஃபுல் டெஸ்ட் பேப்பர் எழுதி பார்த்தா மட்டும்தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வர முடியும். சார் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலன்னா என்ன சார் ஆகும்? நீங்க என்னதான் படிக்கிற பையனா இருந்தாலும் ஓவரால் கடைசி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டைம் பத்தாதனாலேயே உங்களுக்கு வந்து ஸ்கோர் அடி விடும். ஸோ இதுதான் இந்த வீடியோட முக்கியமான விஷயம். இதுல யாரையுமே நான் பேனிக் பண்ண கொண்டு வரல, இட்ஸ் ரியாலிட்டி. கண்டிப்பா எல்லாத்தாலையும் முடியும். ஒரு நல்ல ரிவிஷன் கொடுங்க, நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க, ஃபாஸ்டா இருங்க, டைம் கிராப் பண்ணுங்க. 3:50 இல்ல 4 மணிக்குள்ள பேப்பரை முடிச்சிட்டீங்கன்னா, பயாலஜி கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டீங்கன்னா ஒரு கான்பிடன்ட் வரும் பாருங்க. அதுக்கப்புறம் சைக்காலஜி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். இல்ல சார் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார், இப்பதான் நான் உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படிப்பேன் சார். நான் ஆல்ரெடி அதுக்கான வீடியோ போட்டுருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல சண்டே சீரீஸ் கொடுத்துருக்கேன். அங்க போய் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். எப்போ 2 o'clock ஃப்ரண்ட் பேஜ் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். இது எதுக்கு 4 மார்க் ஆனால் அப்படி நம்ம படிச்சோன்னு வைங்களேன், நீங்க யோசிச்சு பாருங்க, 2 மணிக்கு ஆரம்பிக்கிற எக்ஸாம் 5 வரைக்கும் வெறும் உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் ஃபோக்கஸ் இருக்குமா, இல்ல OMR ஃபில் பண்ணிட்டு இருப்பீங்களா? அதனாலதான் சொல்றேன், OMR ஃபில்லிங், இன்ஸ்ட்ரக்ஷன் ரீடிங் எல்லாமே தனியா நான் வீடியோ போட்டேன். அது எப்போ படிக்கணும், ஏன் படிக்கவே கூடாதா அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் நான் வீடியோ கொடுத்துட்டேன். அதனால மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்ப 2 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ற நீங்க கொஸ்டின் பேப்பர் தவிர்த்து வேற எங்கேயும் கவனம் செதறக்கூடாது. சார் ஃப்ரெண்டு பக்கத்துல எழுதிட்டு இருக்கான் சார், அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னா அப்படியே போயிடுங்க அவங்க கூட. எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க பேப்பர் மட்டும்தான், யாருமே கிடையாது. அங்க இருக்க டீச்சர் கிடையாது, அங்க இருக்க என்விரான்மெண்ட் கிடையாது, சுத்தி மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா எதுவுமே கிடையாது. பேப்பரும் நீங்களும் ஒரு நல்ல ஒரு வேவ் லென்த் இருந்தீங்கன்னா இந்த டைமை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு 5:20 வரைக்குமே ஒரு நல்ல எக்ஸாம் எழுத முடியும். சார் நான் சொல்ற மெத்தட் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இவ்வளவு வேகமா வந்துட்டீங்கன்னா கடைசி ஒரு 10-15 நிமிஷம் நீங்க நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். 10 நிமிஷமா ஃப்ரீ டைம் தான், ஒரு நிமிஷம் ஃப்ரீ டைம் தானே, கடைசி 10 நிமிஷம் தாராளமா ஃப்ரீ டைம் கிடைக்கும். அப்புறம் எடுத்து நீங்க பாருங்க, ஒவ்வொன்னா எடுத்து பாருங்க. அதுக்கு என்ன சார் பண்றது? ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க இதை இப்படி ப்ராப்பரா முடிச்சிட்டீங்கன்னா, சார் நான் எழுதிட்டே இருக்கேன், ஒரு கொஸ்டின் டிஃபிகல்ட்டா இருக்கு, ஒரு 32 போறேன், இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியுது ஆனா ஞாபகம் வரல அப்படின்னா அந்த கொஸ்டினை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
எப்போ கடைசியா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை ஸ்கிப் பண்ணிருங்க. எப்படி இந்த பயாலஜி கொஸ்டின் வந்து 1 நிமிஷத்துக்கு மேல போக கூடாது. 1 நிமிஷம் படிச்சு பாக்குறீங்க, ஆன்சர் வரல, அப்ப 34க்கு போயிடணும். இது ஒரு டிசிப்ளினான மூவ். சார் நான் இதை படிச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் வந்துடும், நான் கொஞ்சம் திங்க் பண்ணி பாக்குறேன்னு உட்காரவே கூடாது. அது என்ன கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் வந்துட்டு போட்டு நமக்கு ஞாபகம் வரல அப்படின்னா 1 நிமிஷம் தான் உங்களுக்கு டெட்லைன். சார் எனக்கு கொஞ்சம் திங்க் பண்ணது, எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு திங்க் பண்ண ஆன்சர் ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய நிமிஷம் நம்ம பேச வருவோம், அந்த விஷயம் மறந்து போயிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு திங்க் பண்ணி பார்த்தா அதுக்கான ஆன்சர் ஞாபகம் வரும். அதே மாதிரி 33 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு, இந்த 33 கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு 34க்கு போயிடுங்க. கடைசியா ஒரு 10 நிமிஷம் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும், எந்தெந்த கொஸ்டினை ரவுண்ட் பண்ணிருக்கணும், அந்தந்த கொஸ்டின் நான் மறுபடியும் செக் பண்ணி பார்க்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப கடைசி ஃப்ரீ டைம் கிடைச்சா செக் பண்ணுங்க, ஃப்ரீ டைம் கிடைக்கலையா விட்டுடுங்க. நம்ம 200 கேள்வி வந்து பத்தி எழுதிருக்கோம், 1-2 கேள்விக்காக நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு கொஸ்டின் நீங்க 2-3 நிமிஷம் கொடுத்துருந்தீங்கன்னா, பயாலஜில கெமிஸ்ட்ரியில கொடுத்துருந்தீங்கன்னா அப்ப எப்படி நான் பிசிக்ஸ்ல எழுத முடியும்? ஸோ டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின்னா இந்த கேள்வி எனக்கு தெரியும், ஆன்சர் வரல, 1 நிமிஷம் ஆயிடுச்சு, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேப்பர் மூவ் பண்றது தான் டிசிப்ளின். ஸோ உங்களுக்கு நான் இதில் டிசிப்ளினே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு, பட் இந்த வீடியோட லென்த் பெருசாக போனதுனால நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னுமே நம்ம டீட்டெயிலாக கொண்டு வரேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கொண்டு வருங்க. இல்லை நம்ம போர்டே கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது கூட சொல்லுங்க. வாட்எவர் உங்களுக்கு தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல கொடுங்க. ஸோ லைக் பட்டன், ஷேர் பண்ணுங்க. எனக்கு லைக் வேணாம், பட் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தெரியுது இல்லை. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண, அது அவங்க தப்பு இல்லைல்ல, அவங்களுக்கு யாராவது சொல்லணும். இப்போ நான் சொல்றேன்ல அந்த மாதிரி. ஸோ அதனால வீடியோ ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு. ஏன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ரூல் இருக்கு, இந்த டைமுக்குள்ள முடிச்சாதான் இந்த கொஸ்டினை படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும், சைக்காலஜில ஒரு கான்ஃபிடன்ட் வரும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக ஒரு டைம் புதுசாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேனல் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தொடர்ந்து இதுக்கான வீடியோஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.